மைக்ரோக்ளோன் இப்போ நிறு காளானை கழுவி தரப்போகிறான். இதில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இல்லாதனால கடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுறோம். இப்போ இன்றைக்கி எண்ணெயிலே காளான் வதக்கிடலாம் தக்காளி போடுறதுக்கு. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் நம்ம காலேஜுக்கு போனது அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த நைட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் டெய்லர் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்தனால இப்படி இருக்கேன். ஸோ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்காக 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சண்டைக்காரி சிஸ்டர்ஸ் சேனலையும் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டையும் லவ்ஸ் தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வரும்போது பால் வாங்கிட்டு வந்துட்டேன், பசும்பால். காளான் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். காளான் தான் காளான் பிரியாணி செய்யலான்ட்டு. இந்த மாதிரி சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு சைடிஷ் வேறு எதுவும் செய்யலை. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். டக்குன்னு இப்போ மணி 8:15 ஆயிடுச்சு. நான் 8:15 தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் முடிவெடுத்து 7:45 இந்த 6:45 மேலே தான் நான் ப்ளவுஸு தைக்கணுங்கிற மைண்ட் செட் போனோம். அதுக்குள்ளார பாப்பாங்க கிளாஸ் பற்றி கொஞ்சம் எல்லாம் ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே வீடியோவில் போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பாலை கட் பண்ணி ஊற்றிடலாம், காயட்டும். கொஞ்சம் பெற போட்டு வைக்கலாம். ஏன்னா நான் இந்த கம்மங்கூழ் இந்த கேவுரு கூழ் காய்ச்சி குடிக்கிறேன். அது கொஞ்சம் தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பால் பசும்பால் தான் நேற்று வாங்கலை, இன்றைக்கி அந்த வழியாக வந்தனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் காய வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை டக்குன்னு நம்ம செய்ய போகிறோம். ரக்ஷு ஆல்ரெடி பசிக்குதுன்னு சொல்லிட்டான். கண் வேறு அழுந்திக்கிட்டே இருக்கு எனக்கு. சொம்பைங்க நிரு. ரக்ஷு பசிக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்ம கடகடன்னு வேலையை செய்ய போகிறோம். ஸோ அதுதான் இங்கே மெயின் விஷயமே. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப் பண்ணுறியா என்ன? மைக்ரோக்ளோன் இப்போ நிறு காளானை கழுவி தரப்போகிறான். சரியா? லைட்டாக தண்ணி பிடிச்சிக்கோ. இது அந்த டீ குண்டை நடு அஞ்சலி டிசைனர்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் எடுக்கிறியம்மா? இல்லை இதில் செய்கிறேன்டா, டக்குன்னு வேலையாயிரும். நார்மல் அரிசியில் நாளைக்கு செய்கிறேன்டா. காலம் குழஞ்சிரும் பாப்பா. சரி அதுலேயே செய். இப்போ நான் அரிசி 1.5 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டு காளான் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் உரிச்சிக்கலாம். சொல்லிட்டு இருந்தேன். அது அஞ்சலி டிசைனர் இருக்காங்கடா மங்களம் ரோட்டில். அவங்க ஒரு டீச்சர் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களாம்மா. ப்ளவுஸுக்கும் சுடியும் கற்றுக்கணுன்னா 6000 ரூபாயம்மா. ப்ளவுஸ் மட்டும்னா 3000 ரூபாயம்மா. 2 மாதம் சொல்லித்தராங்களாம்மா. 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேட்டாங்களாம்மா, எங்களுக்கு சாட்டர்டே சண்டே சொல்லித்தர முடியுமா அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு அவங்க இது லட்சுமி மில்லுக்கு பக்கத்தில் இருப்பாங்க போல். அதனால் கேட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் காலைல ஒரு 9:30 போல் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நம்ம பேசிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே அப்புறம் இதுன்னுக்கலாம். ஆரி ஒர்க் மட்டும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம்மா. இப்போது அவங்க வர்றது இல்லையாம்மா, அவங்க வந்தால் தானாம்மா. ஸோ அதனால் இதுனா நம்ம கூட்டிகிட்டு வரத்துக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சரி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். போய் கற்றுக்குறீங்கள? அப்புறம் நீ கற்றுக்கிட்டீன்னா பாப்பாவும் 2 பேருமே கற்றுக்கோங்க. ஏன்னா ஆரி ஒர்க் போட்டு கற்றுக்கிட்டு நமக்கு அந்த அளவுங்கெல்லாம் தெரியணும்.
ஸோ அதனால் நமக்கு வந்து பேசிக் டெய்லரிங் தெரியணும். பாப்பா அதை 2 மாதம் தானே கற்றுக்கிட்டாங்க. இப்போ சாட்டர்டே சண்டேங்கும் போது ஃபுல் டே கிளாஸ் வைப்பாங்களாம்மா. இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா 2 பேட்சே எடுக்கிறாங்களாம்மா. காலையில் 10:30 to 1:30 வரைக்கும், அப்புறம் 2:30 to 6 o'clock ஏதோ சம்திங் அது வரைக்கும் எடுக்கிறாங்களாம்மா. 2 பேட்ச் எடுக்கிறாங்களாம்மா. பால் இருக்கு நின்றுக்கு. ஸோ இப்போ வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஃபுல் டே கிளாஸ் வைப்பாங்களாம். இப்போ 3 மணி நேரம் எடுக்கிறது 6 மணி நேரமாக எடுப்பாங்களாம்மா. அப்போ டக்குன்னு நம்ம கற்றுக்கலாம்ல. அதுக்குள்ளாரே நான் மிஷினும் வாங்கிடுவேன். எப்படி இந்த 1 மாதத்துக்குள்ளார அவங்களும் என்ன ஈவினிங் எடுக்கிறனாலும் ஓகே தான், இல்லை சாட்டர்டே சண்டேனாலும் ஓகே தானே. அதனால கேட்டிருக்கேன், பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடு சிம்மன். இருவார். இதோ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்பைஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பிரியாணி இதெல்லாம் கொத்தமல்லி அரைச்சிட்டு இருக்கியாக்கா? உனக்கு பேபி ஹேராக்கா? ஸ்ட்ரெயிட் ஹேரும் இல்லாம கர்லி ஹேரும் இல்லாம. ஆமாம், வீட்டில் காய்ச்சி நெய் எப்படி இருக்கு பாரு. உனக்கு பேபி ஹேர் மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் கண்ணு இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஹேரும் இல்லாம கர்லியும் உனக்கு ஸ்ட்ரைட்டு ஹேரு. அதனால தான் முடியே அப்படி இருக்கு. மிக்ஸி எடுத்து அம்மா தக்காளி மட்டும் ஒரு ஓட்டுமா ஏற்றம்மா. இதோ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் வந்துட்டு நெய் 1 ஸ்பூனு, ஆயிலு 50 கிராம், ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, கொஞ்சமாக ரோஸ் இதழ் போட்டு வதக்கி விட்டு வெங்காயமும் போட்டு உப்பு போட்டு வணங்கிட்டுருக்கு. இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு காளான் நறுக்கிடலாம். காளான் நறுக்கிட்டு தக்காளியை அரைச்சிக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் வாரிசுங்க வந்து தக்காளியை அரைச்சாதான் சாப்பிடுவாங்க. அப்படியேவும் போடுவேன், பட் இந்த தடவை இன்றைக்கி அரைச்சாச்சு. இதில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இல்லாதனால கடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுறோம். லைவில் கேட்டாங்கல்ல, நீங்கள் வந்து பிரியாணி அரைக்கிறது போடுறதுக்குள்ளார நான் பரலோகமே போயிடுவேன்னு. நம்ம வீட்டில் அது இல்லை, இருந்துச்சுன்னா அது வந்து சீக்ரெட் மசாலான்னு போடுவேன். இப்போ அது இல்லை, சீக்கிரமாக அதையும் நான் வாங்கி அரைச்சிட்றேன். உள்ளே வச்சுட்டு சமீத காளான் வந்து இந்த தடவை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருச்சு. அதனால இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து காளான் பிரியாணி ஏற்றங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கு கண்ணு வந்து நல்லா வலிக்குது தங்கம். ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்க மாட்டேன். பார்ப்போம். இப்போ வந்து இன்றைக்கி எண்ணெயிலே காளான் வதக்கிடலாம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி. அதனால் அப்படி இதுக்குள்ளார போட்டேன். 2 நிமிஷம் வதங்கிட்டு இங்கே உப்பு சேர்த்திக்கு. உப்பு ஜாடி எங்கள் இதானனால உப்பு ஃபுல்லாக தண்ணி விட்டு போய் கிடக்கு. ஆனியன் ரைத்தாக்கு அரைச்சி வச்சுருக்க தக்காளி, காஷ்மீரி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி, புதினா இல்லை, கொத்தமல்லி தழை மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி. அப்படியே இதுலேயே நல்லா வேகட்டும், மிக்ஸ் பண்ணி விடு. ஆமாம், அந்த ஜாடி தான் எங்கே வச்சேன்? உணவு ஜாடி வெளியிலேயே வச்சுட்டு போயிட்டேன். சொல்லுமா. ஜாடி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வாங்கிட்டு வந்தால தங்கம். இந்த கொட்டி எடுத்து வச்சிடலாம். அதை 1 கிலோ பிடிக்கும்னு சொன்னாங்க. இதா எங்கள் வீட்டில் உப்பு ஜாடி உடனே இப்படி ஆயிடுச்சு. 1 கிலோன்னா கரெக்டாக 1 கிலோ. 1 கிலோவில் பிடிக்கல இல்லையா.
ஒரு கிலோ பிடிக்கல, வெளியே இருந்தால் 1 கிலோ இல்லையா? அது கூட புளி வந்துட்டு இதில் போட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் புளி வந்து இதில் போட்டு வச்சதே இல்லை என் வாழ்க்கையில். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வீட்லேயும் சரி, நான் கட்டிகிட்டு போன வீட்லேயும் சரி, நம்ம வீட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதுக்குள்ளே போட்டு புளி போட்டு வைக்கிறது. அதனால் உப்பும் புளிக்கும் ஒரு ஜாடி வாங்கிட்டு வந்தேன். ஜாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டும் சேர்ந்து 450க்கு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது ரேட் அதிகம்னு எனக்கு தெரியுது, பட் வேறு ஆப்ஷனல் இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ரைட் சைடில் கொஞ்சம் உப்பு காலியாகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமந்தான் மூடி வைக்கிறது இல்லையா? இப்படி வச்சா ஓகேவான்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். போட்டுதா அவ்வளோதான். இது தம் அப்படியே அந்த பக்கம் தூக்கி போட்டு அடுத்து சிக்கன் பொரிச்சிருவேன். இவ்வளோ இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டோன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த வேலை. வந்து சாப்பாடு அந்த பக்கம் எடுத்து சிம்மில் போட்டேன். அதுக்குள்ளார இந்த ஒரு சில்லி பொரிச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. சரி, பசங்க 2 பேருமா சாப்பிட்டோம், நம்ம தான் சாப்பிட்டு குண்டாக இருக்கோம், பசங்களாக சாப்பிட்டோம். பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருது. சீக்கிரமாக எல்லாத்தையுமே வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஏற்றவங்க சமைச்சிட்டேன். இதோ பிரியாணி ரெடி. இந்த பக்கம் சில்லியும் பொரிச்சு பெப்பர் போட்டாச்சு. ஆனியன் ரைத்தாவும் ரெடி. சாப்பிட்றலாம். இப்போ வந்து தம் உடைச்சிடலாம். சாப்பாடு பண்ணிட்டுருக்கோம். சாப்பிட்டு போக மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு ஊருக்கு வந்து சாப்பிட்டு என்ன சாப்பிட்டேன்.